இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னா டாக்டர் மலர்விழி அம்மாவை சந்திக்கிறோம். அவங்க யார் அப்படின்னா சங்க இலக்கிய நூல்களை வந்து தமிழ்ல இருந்து கன்னடாவில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. முனீந்திர ருந்திர வச்சனாமிருத வார்தியன் ஈசுவன் கவி வியாசனன் எம்ப கர்வம் எனகில்லா. இது ஹளகன்னடா 10th centuryல 10ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்கிறது. அந்த வசன இலக்கியம் அப்படின்னு வந்தா வச்சனான்னா பேச்சுன்னு அர்த்தம். வச்சனான்னா வார்த்தை பேச்சுன்னு. அந்த காலத்துல ஒரு இயக்கமா வந்திருக்குது. 12th centuryல 12ஆம் நூற்றாண்டு காலத்துல ஒரு இயக்கமா வந்திருக்கு. இப்ப கூட கன்னடால நம்ம தமிழ்ல வந்து எப்படி சங்க இலக்கியம் நம்ம ரொம்ப புகழ்பெற்றதா சொல்றோமோ அந்த மாதிரி கன்னடால வச்சனா வந்து வேர்ல்ட் லெவல்ல நல்ல பேர். தமிழும் கன்னடாவும் ஏறக்குறைய பழைய கன்னடாவும் பழங்காலத்து கன்னடாவும் தமிழும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். கொஞ்சமாவது ஒரு 60% அப்படி தெரியும். தர்ம மார்க்கದಲ್ಲಿ நில்லுவிக்கே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ கன்னடா இலக்கியவாதிகளுக்கு புரியாது. பழைய கன்னடா ஒசா கன்னடா, புதிய கன்னடா என்ன, பழைய கன்னடா 8th centuryல இருந்து அதுக்கும் முன்னாடியில இருந்து கன்னடா 9th centuryல இருந்தே வருது. அப்ப அந்த கன்னடால எழுதியிருக்காங்க இல்லையா, அது வந்து பழைய காலத்து கன்னடா, ஹளகன்னடான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஒரு மீடிவல் வந்த போது நடுகன்னடான்னு வரும். அதுக்கடுத்து ஹொசகன்னடா. இலக்கியம்ன்றது 12ஆம் நூற்றாண்டுல எழுதினா கூட இப்ப கூட புரியும். அவ்வளவு சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம் அவங்க ஒரு புரட்சியே உண்டாக்குனாங்க. கன்னடா லிட்ரேச்சர்லயே பழைய காலத்துக்கு அந்த கன்னடா இல்லாம போயிட்டு இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸ் படிக்கிறதே கம்மி ஆயிட்டு இருக்கு. வைரமுத்துடைய நூல்களை வந்து கன்னடாவில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்காக வந்து கர்நாடக அரசாங்கமே வந்து அவளுக்கு விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம், அவருடைய கவிதை நூல்கள் இதெல்லாம் வந்து கன்னடாவில் தொகுத்திருக்காங்க. அது மொழிபெயர்த்ததுக்காக கன்னட அரசாங்கத்தாலையும் தமிழ்நாடு கவர்மெண்டாலையும் தமிழ்நாட்டு சில அமைப்புகளாலையும் அவங்க வந்து விருது கொடுத்துருக்காங்க. அவங்களதான் இன்னைக்கு நம்ம பேட்டி காண இருக்கிறோம். வாங்க போவோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க முதல்ல வந்து எந்த கல்லூரியில வேலை பாக்குறீங்கன்றத நம்ம நேரம் சொல்லிருக்கோமா? பிரசிடென்சி யூனிவர்சிட்டியில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். கன்னடா ப்ரொஃபஸர். உங்களுடைய சொந்த ஊர் எதுமா? சொந்த ஊரு வேலூர். வேலூர். நீங்க பிறந்த வளர்ந்தலாம்? வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான். நீங்க படிச்சதெல்லாம் தமிழ்ல படிச்சீங்களா கன்னடால படிச்சீங்களா? கன்னடா மீடியம்ல தான் நான் படிச்சேன். அப்படியா? ஆமா. தமிழ் வந்து அப்பா அம்மா தாத்தா படிப்பாங்க இல்லைங்களா, அத பார்த்து கத்துக்கிட்டீங்க. ஆனா படிச்சது வந்து கன்னடா படிச்சீங்க. ஒரு 7th 8th தான் நான் படிக்க தொடங்கினேன். தமிழ் வீட்லயே கத்துக்கிட்டது. ஆனா நீங்க படிச்ச காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் தான் படிச்சாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல நீங்க கன்னடா படிச்சீங்க? இல்ல, நான் பெங்களூர்லயே வளருவேன். நான் கன்னடா படிச்சேன். சரி, என்ன ஆச்சரியம்னா தமிழ் நூல்களை எல்லாம் நீங்க வந்து கன்னடாவில் வந்து மொழிபெயர்த்திருக்கீங்க. சங்க இலக்கிய நூல்கள்ல என்னென்ன நூல்கள்லாம் நீங்க மொழிபெயர்த்திருக்கீங்க? இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சங்க இலக்கியம் வந்து நற்றிணை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, குறிஞ்சிப்பாட்டு, இந்த 4 புத்தகம் தமிழ்ல இருந்து கன்னடாக்கு பண்ணிருக்கேன். நான் பண்ணிருக்கிறேன்றதை விட என்னோட சக மொழிபெயர்ப்பாளர் தா கிருஷ்ணமூர்த்தி சார், அவங்களோட சேர்ந்து நான் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கேன். எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்டீங்க இல்லைங்களா? எனக்கு முதல்ல 2009 வைரமுத்து சரோட கவிதை புத்தகம் வந்தது. கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணாங்க. வைரமுத்து பெங்களூர் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி. சந்திரசேகர் கம்பார், ஞானபீठ அவார்ட் வின்னர் சந்திரசேகர் கம்பார் சார் என்னோட ப்ரொஃபஸர். அவர் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. வைரமுத்து சார் வந்து புக் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட புத்தகம் நான் மொழிபெயர்ப்பு பண்ணது. முதல்ல கள்ளிக்காட்டு இதிகாசமா இல்ல கவிதை தான்? கவிதை. வைரமுத்துரவர 33 கவிதைಗಳು அப்படின்னு சொல்லி கன்னடால 33 கவிதைகள் வந்திருக்கு. அந்த கவிதை வந்த போது கம்பார் சரும் வைரமுத்து சரும் பேசிக்கிட்டாங்க. சிலப்பதிகாரத்தை பத்தி, சங்க இலக்கியங்களை பத்தி, கன்னடால எது வந்திருக்கு என்னென்னலாம். அப்ப வந்து வைரமுத்து சார் கூட சொன்னாங்க, சிலப்பதிகாரம் பண்றதா இருந்தா ரொம்ப நல்லது மலர்விழி கன்னடாக்குன்னு. என்ன ஆர் ஸ்ரீனிவாசன் சார் கேட்டாங்க,
இந்த மாதிரி சங்க இலக்கியம் எடுத்து நம்ம எல்லாம் நடத்தலாம்னு இருக்கிறோம். உங்களோட பயோடேட்டா எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்து தான் ஒரு 8 பேர் இருக்கிறோம். அதில் 4 குழு, ஒரு தமிழ் ப்ரொஃபஸர், ஒரு கன்னடா ப்ரொஃபஸர். அது போல 18 புத்தகங்க வந்தது. அதுல 4 புத்தகம் தா கிருஷ்ணமூர்த்தி சாரோட சேர்ந்து நான் பண்ணிருக்கேன். ஆனா மொத்தத்துல இந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்து வந்து வைரமுத்து சார் கொடுத்தாரு உங்களுக்கு. ஸ்டார்டிங்ல இன்னும் நூல்கள்லாம் நீங்க போய் பேருங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பொறுத்த மட்டும் அது போல ஆல்ரெடி ஆர் ஸ்ரீனிவாசன் சார் நினைச்சிருக்காங்க பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதனால சரி, இன்னும் என்ன மாதிரி நூல்லாம் நீங்க வந்து தமிழ்ல இருந்து கன்னடாவுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு இருக்கீங்க? தமிழ்ல இருந்து கன்னடா அப்படியான ஐடியா இருக்குதா உங்களுக்கு? இப்ப வந்து நான் சொன்ன இந்த 4 புத்தகம் வந்திருக்கு. பரிபாடல், நற்றிணை, 10 குறிஞ்சி பாட்டு. அடுத்து 14 கீழ்கணக்குன்னு சொல்லி சங்கரி மேடமோட சேர்ந்து டாக்டர் ஆர் சங்கரி மேடம் அவங்களோட சேர்ந்து, அவங்களும் தமிழ் ப்ரொஃபஸர், அவங்களும் நானும் சேர்ந்து இன்னும் 14 கீழ்கணக்குல 18 இருக்கு இல்லைங்களா, அதுல 9 நூல் நானும் மேடம் சேர்ந்து பண்ணிருக்கோம். அடுத்து 9 வனஜா மேடம், கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடக அரசாங்கத்தால உங்களுக்கு விருது கொடுத்தது எங்களுக்கு தெரியும். அது என்ன விருது கொடுத்திருக்காங்க? எந்த நூலுக்காக கொடுத்தாங்க? கள்ளிக்காட்டு இதிகாசம், அதுக்காக குவெம்பு பாஷா பாரதி அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வைரமுத்து சார் கன்னடா நாட்டுல ரொம்ப விருப்பப்படுறாங்க. கவிதையும் அவ்வளவுதான். அதுலயும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப விருப்பப்படுறாங்க அவங்களோட கவிதையை. எல்லாம் புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா வந்தது. 2009ல அந்த கவிதை வந்த போதும் அதுக்கு நல்லி திசையட்டும் அவார்டு வந்தது எனக்கு திருச்சியில. வைரமுத்து சார் கவிதைக்கு 11ல வந்தது. 9ல புக் வந்தது, 11ல எனக்கு நல்லி திசையட்டும் அவார்டு வந்தது வைரமுத்து சார் கவிதைக்கு. கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு இங்க பெங்களூர்ல வந்து குவெம்பு பாஷா பாரதி அவார்டு எனக்கு கிடைச்சது. இது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கன்னடாவில் நல்ல நூல்களா இருக்கு, அது வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி முயற்சி ஏதாவது உங்ககிட்ட இருக்குதுங்களா? அதுவும் குறிப்பா வந்து எனக்கு பசவண்ணாவுடைய அந்த வசனங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி நூல்களை வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குதா? இப்ப குவேம்புனா யாருன்னே தெரியாது தமிழ்ல, அவரை பத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி எல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னவங்க வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். உங்களை மாதிரி ஆளுங்க தமிழ்ல இருந்து கன்னடால நீங்க மொழிபெயர்த்திருக்கீங்க. இப்ப கன்னடால இருக்கிற நூலை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குதா? அது போலயும் நான் பண்ணிருக்கேன். பட் என்னோட கூட ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்பட்டது எனக்கு. எப்படின்னா வந்து மதுமிதான் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நான் இவங்க யாரது பர்கூர் ராமச்சந்திரப்பா சார் என்னோட ப்ரொஃபஸர், அவங்களோடது கஸ்தூர்பா வர்சஸ் காந்தி இப்ப ரீசெண்டா ஒண்ணு பண்ணோம். இங்க வந்து தமிழ்நாட்டிலயும் கன்னடா புத்தகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அதே போல வைரமுத்து சார் இங்க வந்தப்போ நல்ல வரவேற்பு இருந்தது. ஸ்காலர்லி பர்சன்ஸ் சங்க இலக்கியங்களை ரொம்ப விருப்பப்படுவாங்க இங்க. இப்ப வந்து கன்னடால இருந்து தமிழுக்குன்னு சொல்லும் போது சூத்ர ஸ்ரீனிவாசர் யாத்திரைன்னு ஒண்ணு பண்ணோம். அது முடிவற்ற யாத்திரை அப்படின்னு கன்னடால யாத்திரை, முடிவற்ற யாத்திரை அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்ப்பு மதுமிதா கூட தான் சேர்ந்து பண்ண 4 புத்தகம் அவங்களோட பண்ணிருக்கேன். இப்ப ரீசெண்டா தாயம்ன்றது ஒண்ணு எஸ்ஜி சித்தராமையா சார் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஹர் ஸ்டோரிஸ் மூலமா வரணும். எஸ்ஜி அவங்க வந்து எழுத்தாளர், ப்ரொஃபசர் கர்நாடகால. அதுக்கடுத்து இன்னும் ஒரு புத்தகம் ஸ்டார்டிங்ல பண்ணோம் நாங்க 2014லயே வந்தது, புதுப்புனல் பப்ளிகேஷன். தலித் கவி சித்தலிங்கையா சார் என்னோட ப்ரொஃபசர், அவங்களோட கவிதையை தான் முதல் தமிழுக்கு கொண்டு போனோம். இந்த 4 புத்தகம் மதுமிதா கூட சேர்ந்து நான் பண்ணேன். பிடி லலிதா நாயக்னு கன்னடா எழுத்தாளர், எக்ஸ் மினிஸ்டர், அவங்களோட கதையை ஜெயந்தி மேடம்னு இருக்காங்க, ஜெயந்தின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நான் மொழிபெயர்ப்பு பண்ணேன் கன்னடால இருந்து தமிழுக்கு. எனக்கு என்னன்னா கன்னடால இருந்து தமிழுக்கு பண்ணணும்னா 85% நானு தமிழ்ல மொத்தம் சொல்லிடுவேன், ஓரலா சொல்லுவேன். இப்ப வந்து கன்னடா புக் எடுத்துக்கிட்டா ஓரலா நான் உங்களுக்கு அதுல என்ன இருக்குதோ அப்படியே சொல்லிடுவேன். ஆனா எனக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டா வரணும், அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆகக்கூடாது, எழுத்து பிழை ஆகக்கூடாது, வாக்கியம் அது கரெக்டா வரணும். அப்புறம் தமிழுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அப்படி கொஞ்சம் எழுத வேண்டியதா இருக்கும். அதுக்காக ஒரு தமிழ் எழுத்தாளர் கூட இருந்தா நல்லா வரும் புக்கு. அவ்வளவுதான். 52க்கு அப்புறம் வந்து கர்நாடகாவுடைய சூழல் மாதிரி இருக்குது. கன்னடாவில் படிக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்க
அதான் வேலை வாய்ப்பு அப்படின்ற சூழ்நிலை மாதிரி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கர்நாடக தமிழ் பிள்ளைங்க தமிழே படிக்கிறதுல அதை பத்தி அவங்க பார்வை என்ன? கன்னடா படிக்கிறது நான் என்ன சொல்றேன்னா காலம் மாறிட்டு இருக்கு. காலம் மாறிட்டு இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரையிலும் எப்படின்னா, இப்ப தமிழ் சூழல் கம்மியா இருக்கு அப்படின்னா தமிழ் ஸ்கூலுங்களும் கம்மியா இருக்கு. தமிழ் எந்த நாட்டுல நம்ம இருக்கிறோமோ அந்த மொழிக்கு நம்ம முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாரா இருந்தாலும். இப்ப நான் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழுக்கு தான், ஒரு கன்னடக்காரே அங்க வந்தாலும் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் அங்க கொடுக்கணும். அதே போல எந்த நாட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோமோ அந்த மொழிக்கு நம்ம முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்து செகண்ட் லாங்குவேஜா தமிழ் படிக்கலாம். வேறு தமிழ்ல இருந்து நீங்க கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்றீங்க, இல்ல கன்னடா வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி சிக்கல்லாம் வருது? அதுல ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த இலக்கியத்துக்கு, அப்புறம் அந்த கல்ச்சர், அந்த பண்பாடு, அந்த இது உள்ள மரபு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். என்னதான் நம்ம டிராவிடியன் இருந்தாலும் இல்ல இந்தியான்னு இருந்தாலும் அது போல வரும்போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா பண்ணணும். அது கொஞ்சம் சேலஞ்சபிள் தான். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சனா, இப்போ வச்சன இலக்கியம்னு சொல்லுவாங்க, வச்சன சாகித்யா அப்படின்னு கன்னடால சொல்லுவோம். அதுல வந்து இப்ப கூடல சங்கமா அப்படின்னு வரும். இப்ப கூடல சங்கமா அப்படின்னு வர்றது, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பசவண்ணாக்கு வந்துட்டு அங்கித நாமான்னு சொல்லுவாங்க. வந்து அவங்க கடைசியில ஒரு பேரு கொடுத்திருப்பாங்க, கூடல சங்கம தேவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு மீனிங்க கொடுக்கணும், ஃபுட் நோட் போல கொடுக்கணும் சில விஷயத்துக்கு. இப்ப கூடல சங்கமான்னு கொடுத்துட்டாக்கா என்னென்ன தமிழ்காருக்கு புரியணும். அப்போ அந்த நதிங்கள்லாம் அந்த கூடுற இடம், அப்புறம் அவங்க பசவண்ணா வந்து இப்ப கூட நம்ம போய் அந்த இடத்துல பார்க்க முடியும், அந்த சமாதி எல்லாம் இருக்கிற இடம். அது போல எதனால அவங்க சொன்னாங்க என்னன்றது அதுல சதிபதி பாவான் வாங்க வச்சன சாகித்யான் வந்தா, அந்த வசன இலக்கியம் அப்படின்னு வந்தா, வச்சனான்னா பேச்சுன்னு அர்த்தம், வச்சனான்னா வார்த்தை பேச்சுன்னு. அந்த காலத்துல ஒரு இயக்கமா வந்திருக்கு, அது 12th செஞ்சுரியில 12ஆம் நூற்றாண்டு காலத்துல ஒரு இயக்கமா வந்திருக்கு. இப்ப கூட கன்னடால நம்ம தமிழ்ல வந்து எப்படி சங்க இலக்கியம் நம்ம ரொம்ப புகழ்பெற்றதா சொல்றோமோ அந்த மாதிரி கன்னடால வச்சனா வந்து வேர்ல்ட் லெவல்ல நல்ல பேர், ஒரு பேரால நல்ல விஷயங்களை சொல்ல வருவாங்க அவங்க. அப்ப அந்த இலக்கியம் வந்து ஒரு 4 வரியில எப்படி சொல்றாங்க என்ன, கன்னடால நான் இந்த காரணத்தை சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஃபுட் நோட் கொடுக்கணும். அதே போல தமிழ்ல வரும்போது இப்போ உடன்போக்குன்னு வருது சங்க இலக்கியத்துல, அப்புறம் அறத்தோடு நிற்றல் அப்படின்னு வரும். நிறைய இது போல எல்லாம் வரும்போது வந்து ஐந்திணை அப்படின்னு வரும், திணைன்னு வரும். இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது கன்னட இலக்கியத்துல அந்த மாதிரி இலக்கியம் இல்லை. அதனால அந்த மாதிரி வார்த்தைங்களை நாங்க என்னதான் தேடினாலும் எங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து பாரிபாஷிக பதான் கன்னடால சொல்லுவோம், நாங்க வந்து காயின் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு நாங்க இதுதான் மீனிங்னு பேக் சைட்ல கொடுப்போம், வந்து இந்த பொருளுக்கு இந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி மீனிங். அப்புறம் கன்னடால அதுக்கு நாங்க காயின் பண்ணுவோம், ஒரு வேர்டை நாங்க உருவாக்குவோம். அதுக்கு அந்த உருவாக்கிட்டு அதோட மீனிங் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உடன்போக்கு, அந்த உடன்போக்குக்கு உடன் பயணா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தமிழும் கன்னடாவும் ஏறக்குறைய பழைய கன்னடாவும் பழங்காலத்து கன்னடாவும் தமிழும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும், கொஞ்சமாவது ஒரு 60% அப்படி தெரியும். அப்போ நாங்க ஈஸியா நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணலாம், மற்ற லாங்குவேஜ் விட கன்னடால இருந்து தமிழ், தமிழ் டு கன்னடா நல்லா பண்ணலாம். இப்போ அறத்தோடு நிற்றல் அப்படின்னு வரும்போது அவ வெளிப்படுத்துறா தான் யார விரும்புறது என்னன்றது, ஃப்ரெண்டு மூலமாவோ தோழி மூலமாவோ எப்படியோ தெரிய வருது. அதுக்கு அறத்தோடு நிற்றல் சங்க இலக்கியத்துல இருந்தா நாங்க அதை என்ன பண்ணுவோம், இப்ப அறம்னா தர்மன்ற மீனிங்ல எடுத்துக்கினா கூட கன்னடால வந்து தர்ம மார்க்கದಲ್ಲಿ நில்லுவிக்கே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ கன்னடா இலக்கியவாதிகளுக்கு புரியாது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், வந்து என்னது பிரேம பகிரங்கா, அந்த காதல வெளிப்படுத்துதல், அந்த மீனிங்ல பிரேம பகிரங்கா அப்படி நாங்க காயின் பண்ணி கொடுப்போம். பழைய கன்னடா என்ன, ஒசா கன்னடா என்ன, புதிய கன்னடா என்ன, பழைய கன்னடா என்ன? ஏன்னா அந்த குழப்பம் எடுக்க இருக்கு. 10th செஞ்சுரியில இருந்து அதுக்கும் முன்னாடியில இருந்து கன்னடா 9th செஞ்சுரியில இருந்தே வருது. அப்ப அந்த கன்னடால எழுதியிருக்காங்க இல்லையா, அது வந்து பழைய காலத்து கன்னடா, ஹளகன்னடான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஒரு மீடிவல் வந்த போது நடு கன்னடான்னு வரும். அதுக்கடுத்து ஹொச கன்னடா, அது புதிய கன்னடா.
பழைய கன்னடான்னா வசனர்கள் எழுதிய அந்த வசனங்கள் தான். இல்ல அது நடு கன்னடால வந்துடும். அது வந்து இன்னும் கேட்க போனா வசன இலக்கியம்ன்றது 12ஆம் நூற்றாண்டுல எழுதினா கூட இப்ப கூட புரியும். அவ்வளவு சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க அவங்க. வந்து சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம் அவங்க ஒரு புரட்சியே உண்டாக்குனாங்க. என்னன்னா ஒரு இலக்கியம் எல்லாருக்கும் புரியணும், புரியாத மாதிரி ரொம்ப என்னன்னு சொல்றது டஃபா எழுதுறதை விட எளிமையா எழுதுனா எல்லாருக்கும் போய் சேரும். அதனால வச்சன இலக்கியம்ன்றது வந்து எளிமையா எழுதுனாங்க, இப்ப கூட புரியும். ஆனா அதுக்கு முன்னாடி பம்பாரண்ணா பொன்னா இவங்க எல்லாம் எழுதியிருக்கிறதெல்லாம் பழைய கன்னடா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா பம்பாது ஒரு லைன் சொன்னா உங்களுக்கு புரிய வரும். பழைய கன்னடா பழங்கன்னடான்னா எப்படி அவங்க ஒரு வரி சொல்லுவாங்க, எனக்கு அது எப்பவுமே பிடிக்கும் அந்த லைனு. பம்பா 10th செஞ்சுரியில 10ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்கிறது வந்து பம்ப பாரதான்னு எழுதியிருக்காங்க. மகாபாரதத்தை தழுவி தன்னோட ஆலோசனை தன்னோட விஷயங்கள் எல்லாம் போட்டு அதுல கொஞ்சம் அப்படி எழுதியிருப்பாங்க. அத வந்து வியாச முனீந்திர ருந்திர வச்சனாமிருத வார்தியன் ஈசுவென் கவி வியாசனன் எம்ப கர்வம் எனகில்லா. இது ಹಳಗನ್ನಡ. ವ್ಯಾಸ ಮುನೀಂದ್ರ ರುಂದ್ರ ವಚನಾಮೃತ ವಾರ್ದಿಯನ್ ஈசுவென் கவி வியாசனன் எம்ப கர்வம் எனகில்லா. என்ன அதுக்கு பொருள் என்ன? மகாபாரதம் வியாசன் முதலாக எழுதியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு கடல் போல இருக்கு. அந்த கடல் போல இருக்கிறது அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கடலை நானும் நீந்துவேன், நான் நீந்துற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நானே வியாசன் என்ற அளவுக்கு எனக்கு அகம்பாவம் இல்லை அப்படின்னு முடிப்பாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நடக்கிற நிகழ்வுகள்லாம் போவீங்களா? எந்த மாதிரி வந்து வைரமுத்து சார் கவிதைய பண்ண பிறகு நிறைய ப்ரோக்ராமுங்களை நான் போய் பார்த்திருக்கேன். அங்க இலக்குவனார் அவார்டு கொடுத்திருக்காங்க அம்பத்தூர்ல ஜேவியர் சார். எந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துருக்கீங்க? தமிழ்நாட்டுல செம்மொழி மாநாட்டுக்கு நான் போயிருக்கிறேன். 2010ல 2010ல செம்மொழி மாநாடு தமிழ்நாடு அரசு மூலமா அப்படி அழைக்கப்பட்டதுன்னு இல்ல, நம்ம வந்து பேப்பர் பிரசன்ட் பண்றதுக்கு அனுப்புவோம், அது செலக்ட் ஆகணும். கன்னடா தமிழ் மொழிபெயர்ப்பை பத்தி நான் போய் பேசினேன் செம்மொழி மாநாட்டுல. பேசுனீங்க செம்மொழி மாநாட்டுல. சரி மேடம், நீங்க இங்க PhD எதெல்லாம் பண்ணீங்க? எந்த சப்ஜெக்ட் எடுத்து பண்ணீங்க? PhD வந்து நான் இங்க மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார், அவங்க வந்து ஃபாதர் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தமிழ்ல வந்து புதுமை பித்தன் ஃபாதர் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்க 2 பேரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் சிறுகதைகளை எடுத்து நான் வந்து குப்பம் டிராவிடியன் யூனிவர்சிட்டியில PhD பண்ணேன். இப்ப நீங்க வந்து சங்க இலக்கிய நூல்களை வந்து நீங்க மொழிபெயர்க்கிறீங்க கனடாவில். அதே போல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இந்த லிட்ரேச்சர் இருக்குல்ல, அதை மொழிபெயர்க்கிறீங்க. உங்களுக்கு எதுல வந்து உங்களுக்கு வசதியா இருக்கு? அந்த மாதிரி அதுல ஏதாவது சிக்கல் நீங்க வந்து உங்களுக்கு ஏற்பட்டுக்குதா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் பண்றது எளிமையா எழுதியிருக்கிறது ரொம்ப எளிமையா நம்மளும் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆகாது, ஈஸியா. ஏன்னா நாங்க வீட்டுல தமிழே பேசுறதுனால கன்னடா மீடியமே படிச்சதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா பண்ணலாம். முறையா நான் தமிழ் படிக்காததுனால சங்க இலக்கியம் பண்ணும்போது எனக்கு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இல்லாம பண்ணவே முடியாது. பழமொழிங்கள எக்ஸாக்ட்லி அங்க இருக்கிற மாதிரியே இங்க நம்ம எழுத முடியாது. அது கொஞ்சம் அதுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி எதனா இருந்தா நம்ம பொருத்தமா அதை போடலாம். ஆனா சங்க இலக்கியம் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சபிள். அது ஒவ்வொரு வரியிலையும் அது எப்படி என்னன்னு நாங்க பண்ணும்போது அதை வந்து யாப்பெல்லாம் நாங்க கொண்டு வரல. அந்த மொழிய அது போல அதுலயும் கேட்க போனா நீங்க ஹளகன்னடானா என்னன்னு கேட்டீங்க பாருங்க. நாங்க ஒரு சிம்பிள் பழங்கன்னடால நாங்க பழைய கன்னடால நாங்க எழுதியிருக்கிறோம் அதை. ஏன்னா அந்த கன்னடான்றது இப்போ இல்லாம போயிட்டு இருக்கு. கன்னடா லிட்ரேச்சர்லயே பழைய காலத்து அந்த கன்னடா இல்லாம போயிட்டு இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸ் படிக்கிறதே கம்மி ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் அது ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டும்ன்றதுனால நான் என்ன பண்ணேன், நாங்க எங்களோட டீம்ல சங்க இலக்கியம் பண்ணும்போது எளிமையான பழங்கன்னடால வர மாதிரி எழுதியிருக்கிறோம். அந்த ரிதம் வந்து அப்படி வரும், ஆனா ரொம்ப டஃப்பா இருக்கிற வார்த்தைங்களை போட்டிருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்து எளிமையான கன்னடால பொழிப்புரை கொடுப்போம். அந்த மாதிரி அதுல நிறைய வார்த்தைங்களுக்கு நாங்க பொருள் கொடுப்போம். அப்புறம் அந்த ஃபுட் நோட்ஸ் கொடுப்போம். அப்புறம் காயின் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் சொன்னேன் பாருங்க, புதிய வேர்டு ஒண்ணு கன்னடால நாங்க காயின் பண்ணுவோம். கடைசியா வந்து மொழிபெயர்த்து இப்ப ரீசெண்டா இங்க பெங்களூர்ல வந்து நான் ஒரு புத்தகம் பஞ்சமி பப்ளிகேஷன் ஸ்ரீதர் பனவாசின்னு
அவங்க வந்து சீனு ராமசுவாமி சார்து ஓ 400 பேஜஸ் இருக்கிற 173 கவிதை. ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்ல எனக்கு. அந்த புத்தகம் கன்னடால இப்போ மொழிபெயர்க்கிறீங்க மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கிறோம். அது வந்து மண்டியால 87வது அகில பாரத கன்னட சாகித்ய சம்மேளனம் நடந்தது. அந்த இடத்துல அந்த புத்தகம் என் கையில தான் முதல் பிரதியை கொடுத்தாங்க. அந்த பேர் ஒண்ணு கொடுத்துருக்கிறோம், என்னன்னா மலைக்குடிவ நகரா. மலைக்குடிவ நகரா தமிழ்நாட்டுல ஸ்பெஷலி சென்னையில மழை வந்த போது என்னெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அதுல ஒரு கவிதையில வரும். அதனால மழை குடிக்கும் நகரம், அது வந்து மலை குடிவ நகரா. பாருங்க, தமிழுக்கும் கன்னடாக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது போல மலை குடிவ நகரா, சீனு ராமசுவாமி மலை குடிவ நகரா. கர்நாடகால இருக்கிற தமிழ்காரு அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல வந்து தமிழே பேசணும். வீட்டுல வந்து கன்னடா கலந்து பேசாம தமிழே பேசிட்டோம். அவங்களுக்கு உரிமை உண்டு, எங்களுக்கு உரிமை உண்டு, நாங்க தமிழ் தான் பேசுவோம். ஆனா வெளியில வந்த உடனே கன்னடாக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த நாட்டு மொழி, அந்த நாட்டு மொழியை கத்துக்குவோம், நம்ம தொடங்கணும். அதுலயும் புலமை ஓட இருந்தா நல்லதுதான். பட் தமிழ் மறந்து போற அளவுக்கு வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா பெரியவங்க வந்து விடக்கூடாது பசங்களை. அப்ப தமிழ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போயிட்டு இருக்கோம். இதுதான் என்னோட மெசேஜா இருக்க முடியும். மேலும் மேலும் இந்த மாதிரி தமிழ் நூல்கள் நிறைய நூல்களை வந்து நீங்க கன்னடால மொழிபெயர்க்கணும். கன்னடால இருக்கிற நூலை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கணும். உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. உங்க தலைமுறையிலே வந்து நிறைய நூல்களை வந்து நீங்க தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்தரணும். தமிழ்ல இருக்கிற நூலை வந்து நீ கன்னடால மொழிபெயர்த்தருன்றதை அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய நூல் மொழிபெயர்க்கிறத பற்றியும் கொடுப்பதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றி. நன்றி.